தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு வாடகை மோட்டார் சைக்கிளோட்டிகளின் சேவையை பயன்படுத்தும் சீன பெற்றோர்களின் போக்கு பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் இதர குற்ற செயல்களுக்கு வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் தினசரி தெரிவித்துள்ளது. குளிர்காலத்தில் தூக்கத்தில் இருந்து தாம் எழ முடியாத காரணத்தினால் வாடகை மோட்டார் சைக்கிளோட்டியின் சேவையை பயன்படுத்தி காலை 6:30 மணிக்கு தனது மகனை பள்ளிக்கு அனுப்பி வைத்த தகவலை சீனாவின் குவாங்ஸி வட்டாரத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் இணையத்தில் பகிர்ந்து கொண்டார். எனது வீட்டிற்கு அருகிலேயே உள்ள பள்ளியில் என் மகன் படிக்கின்றான். எனவே வாடகை மோட்டார் சைக்கிளோட்டி மூலம் அவனை பள்ளிக்கு அனுப்பி வைத்ததில் எந்த ஒரு தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சீனாவில் அதிகமாக இந்த சேவையை வழங்கி வரும் மோட்டார் சைக்கிளோட்டிகள் நிபுணத்துவ ரீதியில் செயல்படுகின்றனர். தன் மகனை பள்ளியில் இறக்கிவிட்ட பின் அதனை புகைப்படம் எடுத்து அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அனுப்பி வைப்பதாக ஜெங் என்ற அந்த பெண்மணி கூறியிருந்தார். அதே வேளையில் மழைக்காலத்தில் வாகன போக்குவரத்து நெரிசல் மோசமாக இருக்கும் என்பதால் வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சேவை மூலம் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பும் வசதி இருந்தாலும் முன்பின் அறிமுகமில்லாதவர்களை நம்பி பிள்ளைகளை அனுப்பி வைப்பது வரவேற்கக்கூடிய நடவடிக்கையாக இல்லை என்பதையும் ஜெங் ஒப்புக்கொண்டார்.